ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ப்ளோ ட்ரை பண்ணும்போது நல்ல ஹேர் நல்லா லாக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். ஹேர் எங்கேயுமே பெண்ட் ஆகக்கூடாது. பெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லுக் வராது. ஸோ ஹேர் எல்லாமே லாக் பண்ணி இழுத்துட்டு ஹேர் இப்போ வந்து கூல் ப்ளோ ட்ரை நம்ம எதுக்கு கொடுக்க முடியாது. இப்போ அயனிங்கில் நம்ம எப்படி அயன் பண்ணி ஹீட் டெம்பரேச்சர்ஸ் அயன் பண்ணுறோம். சேம் வைஸ் வந்து பார்த்தோன்னா ப்ளோ ட்ரைல யூ ஷுட் கீப் அ டெம்பரேச்சர், மேக் இட் அட் மீடியம். ரொம்ப ஹேர் வந்து ரொம்ப கர்லி ஹேராக இருக்குது அப்படின்னா வி கேன் மேக் இன்டு ஒன் ஹை. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆன் ஆஃப், திஸ் இஸ் ஹீட் டெம்பரேச்சருக்கானது. ஃபேன் ஸ்பீட் எப்பயுமே ஹைலியே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் டெம்பரேச்சர் வச்சுட்டு பண்ணிட்டு எங்கே வைக்கிறேன்? ஆன் மை ஷோல்டரில் வச்சுட்டு அகெயின் நான் என்ன பண்ணுறேன், இதை வச்சுட்டு இப்படி திஸ் சைட், இந்த சைடுக்கு அகெயின். நீங்கள் என்ன பண்ண, ஒரு வாட்டி இது ஷோல்டர் வைக்காமல் அப்படியே கண்டினியூஸாக பண்ணணும்னா உங்களுடைய அந்த ஸ்மால் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இதை வச்சுட்டு இந்த ஹேரை எப்படி நீங்கள் லாக் பண்ணணும். கிளியர்? நம்ம இப்படி எடுத்துட்டு அகெயின் ஐம் லாக்கிங் வித் திஸ் ஹேண்ட் அண்ட் அகெயின் என்னோட பிரிசல்ஸை எப்படி கொண்டு போகிறேன். அகெயின் பிரிசல்ஸை சைடில் வைப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம எப்படி வச்சோம்? ஹரிசாண்டலாக வச்சோம். இப்போ வெர்டிக்கலாக வச்சு அகெயின் ஐம் ஜஸ்ட் புல்லிங் த ஹேர் அண்ட் கிவிங் த ப்ளோ ட்ரை. ஓகே, இந்த சைடு இப்போது இந்த சைடு கொடுத்துடும். அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்? திஸ் சைட் புல்லிங் த ஹேர் அண்ட் தென் ஆன் த டாப் புல்லிங் த ஹேர். இப்போது நான் இந்த சைடோட ஹேரை ஓப்பன் பண்ணுறேன். இந்த சைடோட ஹேரை பாருங்கள். ஸோ கேன் யூ சீ இந்த ஸ்கேல்ப்? இதுக்கும் இது எப்படி வால்யூம் மேலே தூக்கிட்டு வருது. ஸோ ப்ளோ ட்ரை பண்ணும்போது யூ ஷுட் நோ தட் பவுன்சியாக இருக்கா, இங்கே எப்படி ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அந்த பவுன்சி லுக் வரணும்.